11ஆம் கிராமம் படர்கள் பத்தினி கண்ணகி அம்மன் கும்மி பாடல். கவி வடித்து பாடியவர் சத்திய சதோஷன் ஐயா. இணைந்து பாடியவர் செல்வி தேஷாணி மகேந்திரன். இசை மற்றும் ஒலிக்கலவை சஞ்சித் லக்ஷ்மன். தயாரித்து வழங்குவோர் திருச்செல்வம் குகதாஸ், சுப்பிரமணியம் கார்த்திக், யோகராசா அனுஷ்காந்த், தயாளராசா பத்மினி. தந்தன தானதனதானந்தன தானதந்தன தந்தன தானதனதானந்தன தானதந்தன தானா. தந்த கணநாயகனே தேவ பாலகணபதியே வருவாய். மூசிக வாகன முத்துவே நாயகா விக்க நம்பாராமல் காத்தருள்வாய். காவடி தூக்கியே தோளில் வைத்து வடிவேலா உன்னை தேடி வாரேன். கந்தா கடம்பா கதிர்வேலா சக்தி உமைவாலா காருமையா. நாத பொங்காரி நன்முகன் தேவே நாவினில் வந்து விளையாடம்மா. பார்வோற்றும் பத்தினி கண்ணகை அம்மனின் பாமாலை பாட அருள் தருவாய். வீரதி வீரி வீரி பயங்கரி வீரம்மா காளி எழுந்து வாமா. வீரசக்தி சிவ வேதாந்த நாயகி சக்தியரே வரம் தந்திடம்மா. அத்தளே எங்களா வீராமி தாயாரண்டமெல்லாம் அவள் ஒத்தவளாம். ஆயிரங்கண்டையோடையவளாம் மறி என்புள்ளங்கொண்டதாயவளாம். பன்னகன்னாகமும் வாயுதேவனும் பலம் தெரியவே யுத்தம் கொள்ள. வாயுதேவனும் சுழண்டு அடித்திட பன்னகன்னாகமும் கண்ணீர் சிந்த. சிந்திய கண்ணீரும் தான் பறந்து செந்தாமரை பூவில் தான் விழவே. மங்களமான கோலையுடனே பெண்மலலை கொன்று தோன்றியதே. ஈஸ்வரன் தன்னை மனதில் நினைத்து பன்னகன்னாகம் வருந்தி நிற்க. வானை கிழித்து அசரீரியாகவே ஆதிசிவனாரும் வாக்குரைத்தார். தந்தன தானதன தானா தந்தன தானதனதானந்தன தானதந்தன தானா. பாராத மாமுனி தன்னிடம் சென்று பரிவுடன் பாதமலர் தொழுது பெற்ற மலலையை காத்து வளரென ஆதிதேவனாரும் கூறி சென்றார். பாராச மாமுனி வாங்கி மழலையை அன்புடனே அவர் புன்னகைத்து நாகமங்கலையை நாமங்கள் சுட்டி ஆசிரமத்தில் வளர்த்தனரே. சந்தோஷமாக மன மகிழ்ந்து பாராத மாமுனி தான் வளர்த்து ஈஸ்வரன் பார்வதி சேவை போரிந்திட கைலாயத்திலே அனுப்பி வைத்தார். ஆதிசிவனாரை எண்ணியல்லோ பாண்டிய மன்னன் தவமிருந்து முக்கனி ஒன்றான மாங்கனியை ஈஸ்வரனுக்கு படைத்து வைத்தான். ஈஸ்வரன் பார்வதி தான் மகிழ்ந்து வண்டியன் முன்னே தோன்றிடவே முக்கண்ணே தன்னை வரமாய் கட்டிட ஆதிதேவனார் அருளினாரே. புத்தி கலங்கிய பாண்டியனும் தாயின் தனத்தை கண்டுமேதான் மாம்பழம் போலவே தான் இருக்கிண்டு மனதில் நினைத்து நின்றானே. பாண்டியனின் குணம் தான் அறிந்து பார்வதியாளம்மன் கோபம் கொண்டு சிறிய எழுந்து சேவனுடன் வாதாடி சித்தத்துடன் தயார் என்றாவாம். பாண்டியன் தன் விழி தான் மறைத்து குலம் விழவே நானும் வழிவகுப்பேன். சென்று வருகிறேன் ஆசிகள் கூறேன சக்தி உமை அவள் கூறி நின்றாள். தானதனதானந்தன தானதந்தன தானா தந்தன தானதனதானந்தன தானதந்தன தானா. செல்லாயோ தேவி நீ பார்வதியே சித்தங்கோரைந்ததே நந்தனிவாய். நீ எல்லாவரு ஒருவர் அனுப்பன வேதநாயகரும் சொன்னாரே. ஈசனுரைத்த அருள்மொழி கேட்டுமே நாகமங்கலையை தாயழைத்து சக்தியின் பிம்பம் மொழிமயமாக்கியே நாகமங்கலையை அனுப்பி வைத்தார். வந்து
மட்டுமே மாமதுரை புகுந்தோ மங்கனியாகவே தான் உதைத்து தங்க ஒளி போல் தலதலன்று தாயாரே நீயும் ஜோலித்தாயம்மா. பூக்காத மாமரம் காய்க்குமா என்று வியப்புடன் சேவகர் கண்டறிந்து மன்னவா மாமதுரை தனிலே மாங்கனி ஒன்று உதித்ததென்றார். பாண்டி மாதேவியும் மன்னனுடன் மங்கனி தன்னை வாரிக்க வந்து சந்தோஷமாக மான மகிழ்ந்து மங்கனி தன்னருகே விரைந்தான். முந்தனை தன்னை வேறித்திட தேவியும் மன்னனும் மாங்கனி தான் பறிக்க பால் சுரந்தே விழியை மறைத்திட பாண்டிய மன்னனும் கவலையுற்றான். கண்ணிழந்ததோர் பாண்டிய மன்னன் வானங்கலங்கியே ஏக்கமுற்று மங்கனி தன்னையே விளையில் வைத்திட 5 நாள் வெண்மதலை இருந்தாய். மாமதுரையாளும் பாண்டிய மன்னனும் மோது மறையோர்களை அழைத்து சீராக பார்த்து மறையதனை இந்த செல்வி குறிப்பதை சொல்லும் என்றார். மங்கையின் வெப்பத்தை மண்ணுமே தாங்காது மாமதுரைக்குமே கேடு கண்டு சிற்றத்துடன் உயிர் தான் பறிக்க சீனங்கொண்டவள் என்றுமே தான் உரைத்தார். முத்தும் பவளங்கள் ரத்தினம் உள்ளிடாய் தங்கத்தினால் ஒரு பேழை செய்து பேழைக்குள் உன்னை வைத்துமே பாண்டியன் நாளிக்கடலிலே விட்டனரே. பொன்பெண்ண பேழை மீதந்து வருவதை மாநகர் மாசத்தோ வாருங்கண்டு சந்தோஷமாக மான மகிழ்ந்து பேழையை காண வேறைந்தாரே. பேழையை கண்டதும் மாச்சோட்டான் செட்டியும் பேழை எனக்கென்று தான் உரைத்தான். உள்ளிடாயுள்ள பொருள் அனைத்தும் மாநகருந்தனுக்கென்று உரைத்தார். ஆனந்தமாகவே மாநகரும் பேழையை கையிலே தான் எடுத்து பெரின்பமாகவே பேழை திறந்திட செல்வ மழலையாய் நீ இருந்தாய். சந்தோஷமாக மனமகிழ்ந்து மாச்சோட்டான் செட்டியும் பேழை கொள்ள பூலோகமாழவே வந்த தாயவளை மாநகர் கையிலே ஏந்தினரே. அவ்விடம் நீயும் வளர் பொழுதோ தாயே உனக்கு அணிகலனாய் நாகமாணிக்கங்கள் உள்ளிடாய் காட்சிலம்பு செய்து தான் அணிந்தார். பூம்புகார் நகரும் புத்து குலங்கி ஆனந்தமாக மனமகிழ்ந்து செல்வியாம் கண்ணகி தாயார்க்கு மணமாலை சூட்ட முடிவெடுத்தார். மாணிக்க வள்ளி மரகதமே மாயவன் தங்கையாங் கண்ணகையாள் பம்பள செல்வி மாயூரனு ரத்தாலே கோவலர் வந்து மான முடித்தார். கிங்கிணி தண்டை சிலம்பொலிக்க மாதவி நாட்டியமாடி வந்து மாயங்கள் செய்து கோவலரை மணமாலை சூட்டி சென்றாளே. மின்னலை போலவே கோவலரும் மாதவி பின்னேதான் ஆடல் அழகியா மாதவி தன்னுடன் ஆனந்தமாகவே வாழ்ந்தனரே. கைப்பொருள் எல்லாம் இழந்துமே கோவலன் சோகத்துடன் முகம் வாடி நிற்க மாதவி மாதாவும் சூழ்ச்சி செய்து கோவலன் தன் கணையாடி கொண்டாள். கோவலரின் கணையாளிகை கொண்டுமே கண்ணகை தாயிடம் தூதனுப்பி பொன்பொருளெல்லாம் கொண்டு வரும்படி கோவலர் சொன்னார் என்று உரைத்தார். கேட்டுமே அம்மையும் தான் கலங்கி கிளிமொழி கண்ணகி தாயாரும் பொன்பொருள் எல்லாம் பேழையில் வைத்துமே சேவகர் தன்னிடம் தான் கொடுத்தார். காலங்கடக்கவே தாயாரும் கண்ணகை அம்மனோ ஏக்கமுற்று சீரான கோலையை தான் வரைந்து அம்மாள் கோவலருக்கு அனுப்பி வைத்தார். சீரான ஓலையை கண்டுமே கோவலர் கண்ணகைக்கு என்ன தான்
மணமான மாதவி தன்னிடம் சென்று கண்ணகையை காணச் செல்வேன் என்றார். சூழ்ச்சியுடன் அந்த மாதவியும் அழகான பொற்பதுமை கொடுத்து இப்பதுமையும் வாய்திறந்தே சொன்னால் இக்கணமே நீ செல்வாய் என்றாள். பத்தினி கண்ணகை அம்மனையே மனதிலே கோவலர் தான் நினைத்து கற்புக்கரசியால் கண்ணகி என்றாள். இக்கணமே நீ பேசும் என்றாள். கண்ணகை அம்மன் அருளாலே அழகாக பொற்பதுமை வேத காண்போரெல்லாம் வியப்புடன் பார்த்திட கோவலரும் வழிதான் நடந்தார். சூழ்ச்சியால் நானும் வீழ்ந்தேன் என்று கோவலர் கண்ணகையை தொழுது எப்போதும் முன்முகம் காணாமல் இப்போ எங்குது என் மனம் என்ன செய்வேன். கோதையால் கண்ணகை தாயாரும் சந்தோஷமாக மனமகிழ்ந்து போஜனமிட்டு உபதரித்து அந்த பொற்கோடி கண்ணகையை மகிழ்ந்தாள். கெட்டிழந்து பொருள் இல்லாமல் ஏங்கி தவிக்கிறேன் கண்ணகையே, மணிக்கம் செய்ய வழி இல்லை என்று கலங்கி நின்றாராம் கோவலனார். கண்ணகை அம்மனும் தான் எழுந்து கையில் அம்பதை தான் எடுத்து இக்கணமே இதை விற்று வந்து உன் இச்சையை திரண்டு தான் கொடுத்தார். செல்லும் வழி நெடும் தூரம் என்று சீதேவி கண்ணகையை பார்த்து முக்கனி ஒன்றான மாங்கனியும் பூமாலை தன்னை கரம் கொடுத்தார். கெட்டிய தீபமணையும் முன்னே மங்கனி மாலையும் வாடும் முன்னே சீக்கிரமாகவே வந்துடுவேன் என சீரான கோவலர் சென்றாரே. மாமதுரை நகர் தான் புகுந்து மகிழ்வாக கோவலர் தான் நடந்து வீதியால் சென்று விலை கூறி கோவலனாருமே சென்றாரே. வண்ண வடிவாய் சிலம்பு ஒன்று விலை கூறி வருகிறேன் பாருமன்று சிலம்பு 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 கன்று விலை கூறியே கோவலர் சென்றாரே. கோப்பெரும் தேவி சிலம்பதனை திருடியே கள்வனம் தட்டானும் வேற்று சிலம்பொன்று இல்லை என்று நினைத்தவரியே நின்றானே. கல்வனாங்கம்மியன் தான் விரைந்து கோவலர் கை சிலம்பை வாங்கி மாமதுரையாலும் மன்னவன் தன்னிடம் வாருமே விட்டு தருவேன் என்றார். தந்திரமாகவே கம்மியனும் சொல்லி தாரணி ஆண்டிடும் மன்னவன் முன் கோப்பெரும் தேவி சிலம்பு திருடிய கள்வனி வந்தான் என்றுரைத்தான். கம்மியன் சொன்னதை மன்னனும் கட்டுமே ஆவேதம் கொண்டுமே கொந்தளித்து தீங்கொண்டறியாதே கோவலரை மாளுவாள் விளந்து வாதையும் என்றார். பாண்டிய மன்னன் உரைத்த அருள்மொழி கேட்டுமே சேவகர் தான் விரைந்து தட்டாட்கொடி அவன் சொன்னதை கேட்டுமே மழுவாள் பிளந்து வதைத்தனரே. மங்காயழுகிட மாலையும் பாடிட எட்டிய தீபமணிந்திடவே சொப்பனம் தன்னிலே கோவலன் தன் துயர் கண்டு கலங்கி நீ சென்றாயம்மா. கல்லும் கடும் மலை காடு கடந்து தீராத துன்பம் அனுபவித்து தீயாக வாழ்ந்ததோ சக்தியாம் கண்ணகை தேவியாள் பத்தினி தான் நடந்தாள். வெங்க மரத்தடி தன்னருகே வெட்டுண்ட கோவலரை கண்டு வேதனை தீயால் வாடி எழுதுமே வேத வள்ளி துயர் கொண்டாயே. ஈஸ்வரன் தன்னை மனதினில் வேண்டிய கண்ணகை அம்மன் வருந்தி நிற்க பொன்னின் சரடும் பொற்பிரம்பும்
பத்தினி கையிலே வந்ததுவே. பொன்னின் சரடாலோடல் பொறித்து தாயார் பொற்பிரம்பாலே ஓயே கொடுத்து பத்தினி தாயும் விளக்கம் அறிந்து விரைந்து மாதுரை போகும் தாயம்மா. வானை கிழித்திடும் மின்னலை போலவே வேகமதாகவே தான் விரைந்து பொற்கதவு தாயை எழுடைத்து பாண்டியனின் சபைதான் நுழைந்தாய். பாலபுவன திருபுர சுந்தரி சங்கரி நீலிமகமாயி பத்தினி குந்தன் கோலம் கண்டு வாண்டிய மன்னனும் தான் எழுந்தான். மாநகர் தன் மகளாக வந்தேன் மாசாத்துவாரின் மருமகள் நான். கோவலன் பத்தினி கண்ணகி நான் பார்போற்றும் மன்னவா பாரும் என்றாள். தாரணி ஆண்டிடும் மன்னவனே தட்டாங்கோடி அங்காதை கேட்டு திங்கொண்டறியாதே கோவலனாருக்கு ஏனோ அநீதி இழைத்தாய் என்றாய். பெரும் தேவி சிலம்பதை கொண்டதோர் கள்வன் தான் கோவலர் என்றறிந்தேன். மாபெரும் கள்வன் கோவலனை மழுவால் பிளந்து வதைத்தேன் என்றான். கொப்பெரும் தேவி சிலம்பதனை வாண்டிய மன்னன் கரம் வாங்கி விஜயறிந்தான் மன்னவனும் முத்தும் பவளம் சேதறியதே. பத்தினி கண்ணகை தாயாரும் வெற்று சிலம்பை எறியும் என்றார். கால் சிலம்பிலே உள்ளிருந்து நாகமாணிக்கம் சிதறியதே. நீதி தவறிய வாண்டிய மன்னவா கண்டு கொண்டாயோ உண்மையதை விக்கனமெந்தன் சிலம்பதை வாரண்டு விஜயறிந்தாள் கண்ணகையாள். நாகமாணிக்கம் அசைந்தாட அப்போ பார்போற்றும் மன்னன் படை நடுங்க. மாயா சொரூபி மனோகரி மாதங்கி மாகாளி ரூபமாய் நின்றாயே. ராஜமாகூடத்தை தான் இழந்து அப்போ செங்கோலை மன்னவன் தான் எறிந்து பத்தினி கண்ணகி பாதம் பணிந்து வரிவாக மன்னன் இறந்தானே. கணவன் இறந்த துயராலே அங்கே பாண்டி மாதேவி உயிர் துறக்க வட்ட மூலையை திருகி மாமதுரை சுட்டெரிக்க நீ வழிவகுத்தாய். அக்கினியாவண்டாளறி சோரிந்திட ஆவேசமாகவே காளியானாய். அப்போது கோபங்களாராமலம்மா சட்டானையும் தனலாயறிந்தாள். மாயவன் தங்கை மகமாய் நீயும் வேதனை கொண்டு வரும்போது சிந்தை கலங்கி இடைச்சியர் வெண்ணையை கொங்கையில் கொண்டுமே அப்பினரே. தேசமெல்லாமெரியிதம்மா நீயும் தேவினை ஒற்றி அருள்வாயம்மா. பாருமம்மா தாயே பத்தினியே நாம் இவ்விடம் விட்டு செல்வோம் என்றார். பத்தி தணலாயானாலும் முந்தன்னிடச்சேரி பரச்சேரி வேகாதென்று சத்தியமாகவே நான் உரைக்கேன். நீ கலங்காதே என்றுமே தாய் உரைத்தாய். கண்ணகையம்மன் மன மகிழ அன்பாசிட்டிலே தான்டாரும் வந்து மேதான். தாயே கோலிந்தருள் மாதாவே என தாயவளை போற்றி பாடி நின்றார். சந்தோஷமாக மன மகிழ்ந்து அம்மாள் 7 பேர் கன்னியை தான் அழைத்து துன்பம் துயரங்கள் நோயகற்றி பூலோகம் தன்னையே காரும் என்றாள். கண்கள் கலங்கி மனம் பதற அம்மாள் உன்முகம் காணாதே நாங்களுமே எங்கித் தவிக்கிறோம் தாயாரே. எப்போதம்மா தாயே நீ வருவாய். வைகாசி திங்கள் வளர்பிறை நன்னாளில் பூலோகம் வந்தருள் நான் தருவேன். நல்லோர்கள் உள்ளத்தில் நான் இருப்பேன் என சத்தியமாகவே சொன்னாயம்மா.
தந்தனத்தானதனதானம் தனதானதம் தனதானா தந்தனத்தானதனதானம் தனதானதம் தனதானா. வேலவனுக்கு முன்பிறந்த எங்கள் வெற்றி விநாயகா நீ அருள்வாய். பாடர்கள் பத்தினி கண்ணகை தன் புகழ் பாட கணபதி நீ அருள்வாய். 1950ஆம் ஆண்டு முன்பாக துறைநீலாவணை பதியிருந்து மக்கள் விவசாயம் செய்ய வந்தார். கால்நடைகளை மேய்த்து கொண்டோ கல்மலை தன்னருகே வரவே குழந்தைகள் சத்தம் கேட்டுமே அப்போது கண்டு பயந்துமே ஓடினரே. தண்டை சிலம்பு ஒலிக்கும் ஒலி போலே குன்றின் அருகே ஒலி வரவே வியப்புடன் வந்து பார்த்தவருக்கு அற்புதம் ஒன்று தெரிந்ததுவே. வெள்ளிக்கிழமையில் நன்னாளில் மஞ்சள் போடவையில் வண்ணொருந்தி குந்தல் நீளத்தில் அடிபடவே பாடல்கள் மேலே பவனி வந்தாள். ரெண்டுமே மக்களும் தான் வியந்து பால் பழம் பொங்கல் படைத்து வைத்து சந்தோஷம் கொண்டு மனமகிழ்ந்து இன்பமாக தொழில் செய்தனரே. 1953ஆம் ஆண்டினிலே கல்லோயா விட்டு திட்டத்திலே மக்கள் குடியேறி வந்தனரே. மக்கள் குடியேறி வந்துமேதான் ஆலயம் ஒன்று கட்டவென்று ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஆலயம் கட்ட முடிவெடுத்தார். தந்தனத்தானதனதானம் தனதானதம் தனதானா தந்தனத்தானதனதானம் தனதானதம் தனதானா. மாலயம் கட்ட வண்டு மக்கள் அறியாமல் தான் இருக்க தேவாதி தன்னிலே தாயும் வந்து வாக்கு உரைத்து மறைந்தாவாம். 1964ஆம் ஆண்டினிலே கல்லுக்காட்டு திடல் கானகத்தை வெட்டி ஓலை குடிசையில் பூசை செய்தார். பத்தினி கண்ணகை என்றுமேதான் மங்களமாகவே நாமம் வைத்து பார்வதி அவங்கள் கண்ணகை அம்மைக்கு சந்தோஷமாகவே பூஜை செய்தார். பத்தினி தாயாரின் பிழையதை 3 பேர் கள்வன் தேடி செல்ல நாகமாய் சிறி படம் எடுத்து அம்மாள் கள்வன் ஒருவனை தீண்டினாயே. நாகமும் திண்டிய கல்வனுமே குஜலிட்டே கழுதே புலம்பி தாயாரே குந்தன் பாதம் பணிந்திட பத்தினி அம்மா மானங்கொழிந்தாய். பிரம்மாண்டமானதோர் கோயில் கட்டி பாடர்கள் பத்தினி கண்ணகைக்கு 1990ஆம் ஆண்டில் கும்பாபிஷேகம். சென்னல் வாயல்கள் விளைந்துமேதாயே சிறும் சிறப்புமாய் ஊர் வளர பத்தினி அம்மன் அருளாலே சந்தோஷமாய் மக்கள் வாழ்ந்தனரே. 11ஆம் கிராமத்தில் நீ இருந்து பக்தருக்கெல்லாம் அருள் கொடுத்து பாடர்கள் பத்தினி கண்ணகை என்றுமே சக்தியும் அங்கே கூடியிருந்தாய். தந்தனத்தானதனதானம் தனதானதம் தனதானா தந்தனத்தானதனதானம் தனதானதம் தனதானா. சந்தோஷமாக மனம் மகிழ்ந்து பத்தினி உந்தந்தேருக்கதவை ஆனந்தமாகவே ஆடிப்பாடே வைகாசி திங்களில் நான் திறந்தோம். தான முத்தகி தாயாரம்மாள் உருவாக்க வேணுமே என்று சொல்லி முத்து சப்பரத்தில் பத்தினியாள் பவனி வாராள் கும்மியடி. தப்பட்டம் தம்பை மூர ஜொலிக்க தவில் வம்பையோடு கைவாரை முழங்க தண்டையும் கிங்கினி கீதமீ தைத்திட பத்தினி கண்ணகை வாராவாம். வீதிகள் தோறுமே கும்பம் வைத்து எங்கள் பத்தினி கண்ணகையை தொழுதால் வேண்டும் வரங்களை தந்திடுவாள் அம்மாள் மாம்பழ செல்வியாள் கண்ணகையாள்.
காதினில் மங்கல்யம் பெற்றாய் கண்ணழகே நவரத்தினமே பத்தினி கண்ணகை தாயார்க்கு கன்னிக்கால் வெட்டும் நிகழ்வு அம்மா. 3 மதங்களும் ஒற்றுமை கொண்டுமே சந்தோஷமாக மனமகிழ்ந்து பத்தினி கண்ணகி தாயார்க்கு பேரின்பமான திருவிழாவா. அந்தரமேவி அருந்தவதாகினி பூலோகம் வாழ்மிக்க வந்தவளாம் மம்பள செல்வியால் கண்ணகையால் அம்மாள் கொளுத்தேல் ஆடுகிறாள். பத்தினி தாயின் விழா கோலம் பேரின்பமாக நடந்தேற பூமகள் கண்ணகி தாயாரும் மரகதம் போல ஜொலிப்பாவாம். தத்தினூரிருவதானாயம்மா சமயம் 16 வந்துதைத்தாய் தாயாரே உன்முகம் பார்த்தாலே என் கவலை எல்லாம் தீருமம்மா. செல்வியே தேரேரம்மா பத்தினி தாயாரே தேரேரம்மா கோவலன் பத்தினி தேரேரம்மா புவி ஆளவே வந்தவள் தேரேரம்மா. பெற்றதாயாகவே நீ இருக்க அம்மா உன் பிள்ளை நான் கவலை கொள்ள தாயார் இருப்பதே உண்மையன்று உன்னருள் தந்தன்னை காத்திடம்மா. மங்களம் மங்களம் மங்களமாம் கண்ணகி அம்மைக்கு மங்களமாம் 11ஆம் கிராமம் வீற்றிருக்கும் பத்தினி தாயார்க்கு மங்களமா. ராவணன் ஆண்ட தேவபூமி தன்னிலே ஸ்ரீதேவி வந்து ஓரைந்தாயம்மா பூலோக மக்களின் நோய்வினி துன்பங்கள் தித்துமே சத்தினி வாழ்ந்தாயம்மா. வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே பலர்கள் பத்தினி கண்ணகையம்மனும் வாழிய வாழிய வாழியதே வாழிய வாழிய வாழியதே வாழிய வாழிய வாழியதே. தந்தன தான